ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான விலாக் பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டமாக எடுத்த விலாக் தான். லாஸ்ட் வீக் எடுத்த விலாக் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நகுலுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுத்து வரதுக்கு மார்னிங்கே சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி. மதியத்துக்கு வெண்டைக்காய் தான் பொரியல் பண்ணணும். ஈவினிங்க்கு நிலக்கடலை ஊற வச்சுருக்கேன் வேக வச்சு கொடுக்கறதுக்கு. பாலும் காய வச்சிட்டோம் அப்படின்னா சைட் பை சைட் வேலையெல்லாம் செஞ்சிடலாம். பால் காய்ஞ்சிட்டு இருக்கட்டும், சிம்மில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காலையில் சமைச்சு சாமான அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கையோடு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த மதியத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சிங்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம்லாம் இருக்குது. அது கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது, ரிஃப்ளெக்ட்னு சொல்லிட்டு. இது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோப்பு விட பார்த்திங்கன்னா லிக்விட் நல்லாயிருக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. நிலக்கடலை ஊற வச்சுருந்தீங்களே அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு நல்ல தண்ணியில் ஈவினிங் வரைக்கும் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வேக வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்க ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்குவாங்க. பச்சை நிலக்கடலை தான் ஊற வைக்க போகிறேன். பாத்திரம் எல்லாமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணியாச்சு. சிங்கம் எல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ண வச்சிடலாம். பாத்திரமெல்லாம் கூடையில் போட்டு ட்ரை ஆகிட்டுருக்கட்டும். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். மதிய லஞ்சுக்கு ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சாதமாக ரெடி ஆகிடும். காலையிலே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி வச்சுட்டு இனிமேல் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியலுக்கு தான் ரெடி பண்ணணும். கையோடு பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மெஸ்ஸியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் எல்லாமே பார்த்திங்கன்னா கையோடு அப்படியே தொடச்சி எடுத்துக்க போகிறேன். பால் காஞ்சிருச்சு. இப்போ டீ வச்சு குடிச்சிடலாம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா எழுந்தோடனையும் பார்த்திங்கன்னா டீ வைக்க மாட்டேன். நகுல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கொஞ்சம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக டீ வச்சு குடித்தோம் அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா எனக்கு டீ குடித்த மாதிரி இருக்கும். இஞ்சி டீ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி லைட்டாக நசுக்கி டீ வச்சு குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் மைண்டு. மார்னிங் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டீ வச்சுருவேன். நகுலுடைய அப்பா பார்த்திங்கன்னா வாக்கிங்லாம் போயிட்டு வரும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் ஈரெலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தனிஷும் நகுலும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் பாக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு. முட்டையும் பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 முட்டை வாங்கி கொண்டு வந்து வச்சுருவோம். டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நகுல் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா காலையிலே முட்டை வேக வச்சு கொடுத்துருவேன். பாலும் காஞ்சிருச்சு. காஞ்சி வந்தோடனே கொஞ்சம் ஆறின பிறகு உரம் ஊற்றி வச்சிடலாம். ஒரு பாக்ஸில் ஊற்றி வச்சுட்டேன். ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்த தயிர் இருக்குது, அதை எடுத்து உரம் ஊற்றி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சத்து மாவு. நேற்று தான் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்திருந்தேன். அதாவது லாஸ்ட் வீக் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் தான் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்திருந்தேன். அதோடைய வீடியோ பார்த்திங்கன்னா இனிமேல் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். எப்படி என்னென்ன பொருள்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அப்படின்னு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நகுல், தனிஷ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி தான் காலையில் எடுத்துக்கிறது. தனிஷ் தூங்கி எந்திரிச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். மட்டன் ஈரலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. தனிஷ் இப்போ தான் எழுந்து வந்தார். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா கொதி வந்தோடனையும் அந்த மாவில் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்தளவுக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்வீட் பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணல, நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் சத்து மாவில். நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. பாலும் பார்த்திங்கன்னா சுண்டு வரல் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அந்தளவுக்கு லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ உர ஊற்றி எடுத்துக்க போகிறேன். உர ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா மதியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா உறைஞ்சி வந்துடும். ரொம்ப கூலிங் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகவும் உரையிறதுக்கு. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா சீக்கிரம் மதியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உறைஞ்சிரும். இல்லைன்னா ஒரு 4 o'clock பார்த்திங்கன்னா 5 o'clock அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நல்லா உறைஞ்சி வரும். சத்து மாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி ஸ்பூனில் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா தனிஷ் நல்லா விரும்பி சாப்பிடுவார். நகுலுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்த பிறகு தான் கொடுப்பேன். மார்னிங் கொடுக்கறதுக்கு டைம் பத்தாது.
வெண்டைக்காய்லாம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து தனிஷ் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டில் போடுன்னு சொன்னோன்னே எல்லாமே எடுத்து போட்டுட்டு இருந்தார். ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆன பிறகு கட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிசுபிசுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும், கையிலெல்லாம் ஒட்டாமல் இருக்கும் வெண்டைக்காய். அவர் பாட்டுக்கு வச்சு விளையாண்டுட்டு அவர் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டில் போட்டுக்கிட்டு இருக்காரு. காலையில் இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் செஞ்சிட்ருப்பார் கிச்சனில் வந்துட்டு. மதியம் பார்த்திங்கன்னா தூங்க வைக்கலான்ட்டு தூரியில் உட்கார வச்சு, ஆனால் படுக்க மாட்டேன்ட்டார். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி உட்காந்து விளையாண்டுட்டு தான் அதுக்கப்புறம் அவரே கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கம் வரும்னு சொல்லி காலை உள்ளே போட்டு படுத்துக்குவார் தனிஷ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன் வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டுருக்காரு. ஃபேன் காற்று அந்த ஃபேன் சுற்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நகுல் 2 பேரும் பார்த்திங்கன்னா மெக்கானிக் வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா ஓடுற வண்டி பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு அந்த வீலை 2 பேரும் கழட்டி மறுபடியும் மாற்றிட்டுருக்காங்க. அண்ணா செய்கிறான்னு சொல்லிட்டு தனிஷும் கூடவே உட்காந்து அந்த வேலை தான் பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பு. அவங்க அப்பா வாக்கிங் போகிறாங்கன்னு சொல்லி தனிஷும் சுற்றிட்டுருக்கு. தனிஷுடைய அத்தை வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சன்ஃப்ளவர் செடி வச்சுருக்காங்க. இந்த பூவை பார்க்கவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஏதோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் வந்தோடனே பார்த்திங்கன்னா 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நகுல் ஏதோ டான்ஸ் ஆடுறதுக்கு தனிஷும் பார்த்திங்கன்னா சேர்ந்து கூட ஆடிட்டுருக்காரு. அண்ணா வந்தோடனே பார்த்திங்கன்னா தனிஷ்க்கு ஒரே குஷி ஆகிடுச்சு. ஈவினிங்கும் ஸ்நாக்ஸ்க்கு ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துட்டேன். இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார்